அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். அடுப்பாம்பே விளையாடுப்பாம்பே அடுப்பாம்பே விளையாடுப்பாம்பே அருட்பெருஞ்சோதி என்று அடுப்பாம்பே அருட்பெருஞ்சோதி என்று அடுப்பாம்பே அடுப்பாம்பே விளையாடுப்பாம்பே தனி பெரும் கருணை என்று அடுப்பாம்பே அது தனி பெரும் கருணை என்று அடுப்பாம்பே அடுப்பாம்பே விளையாடுப்பாம்பே அருட்பெருஞ்சோதி என்று அடுப்பாம்பே ஐவரை கடந்தோம் என்று அடுப்பாம்பே ஐவரை கடந்தோம் என்று அடுப்பாம்பே ஆதாரம் கடந்தோம் என்று அடுப்பாம்பே ஆதாரம் கடந்தோம் என்று அடுப்பாம்பே மேரிகிரி மலை மேலே அடுப்பாம்பே மேரிகிரி மலை மேலே அடுப்பாம்பே மேரிகிரி மலை மேலே அடுப்பாம்பே மூலாதாரம் விட்டு வந்து அடுப்பாம்பே மூலாதாரம் ஏறி வந்து அடுப்பாம்பே மேன்மை போல செய்வாய் என்று அடுப்பாம்பே நீ மேன்மை போல செய்வாய் என்று அடுப்பாம்பே இந்த பளிங்கு மாமலை மீது அடுப்பாம்பே பளிங்கு மாமலை மீது அடுப்பாம்பே இந்த பளிங்கு மாமலை மீது அடுப்பாம்பே இந்த பக்தர்களை காக்கவே அடுப்பாம்பே இந்த பக்தர்களை காக்கவே அடுப்பாம்பே குண்டலி வாழ் வேண்டுகிறேன் அடுப்பாம்பே குண்டலி வாழ் வேண்டுகிறேன் அடுப்பாம்பே இந்த குவலயத்தில் ஆட வேண்டும் அடுப்பாம்பே அடுப்பாம்பே விளையாடுப்பாம்பே ஆடுபாம்பே விளையாடுபாம்பே அருட்பெருஞ்சோதி என்று அடுப்பாம்பே தனி பெரும் கருணை என்று அடுப்பாம்பே. இப்படி என்ன சொல்றாங்க சித்தர்கள்னா, ஒரு ஜான் பாம்பு இருக்கா. இந்த பாம்பு வந்து ஒரு ஜான். எந்த பாம்பு? குண்டலி. குண்டலின்ற பாம்பு மூலாதாரத்தில், அந்த மூலாதாரத்தில் அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி இருக்கு வளையமா, இந்த வளையல் மாதிரி. அதுக்கு தான் காற்று வாசி. வாசியை நம்ம மிதமாக ஏற்றி இறக்கும்போது அந்த காற்றினுடைய சூடு பட்டு தான் அந்த பாம்பினுடைய தூக்கம் தெளியும். அதான் தூக்கம் தெளிந்தது என்று அடுப்பாம்பேன்னு வரும். தூக்கம் தொலையணும். அந்த தூக்கத்தை களைஞ்சி அது ஏந்திருக்குமா. அது ஏந்திருக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பளிங்குமா மலை மாதிரி இருக்கணும். பல 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 பலன்னு இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேணும்னார். அந்த மாதிரி உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சுருந்தாக்கா அந்த பாம்பு எதிர்க்காது. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசணும்னா அந்த பாம்பு எதிர்க்காது. பளிங்குமா மலை மீது, இந்த பளிங்குமா மலை மீது இந்த மனம் பளிச்சுன்னு இருக்கணுமா. சொன்னது கரெக்டாக இருக்கணுமா. அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும் அப்படின்றார். அப்புறம் இந்த குண்டலி பாம்பானது இந்த 6 ஆதாரங்களையும் கடந்து மேலே வர வேண்டும், பளிங்குமா மலைக்கு வர வேண்டும். இதை வந்து வச்சிர மலைன்னு சொல்லுவார், மாணிக்க மலைன்னு சொல்லுவார். இந்த குண்டலியானது உச்சிக்கு வந்துடுதுன்னா நமக்கு வந்து சொல் அனைத்தும் பழிக்கின்றார். அதாவது முக்காலமும் தெரிகின்றார். முக்காலமும் அறிந்திடா முகூர்த்தம் அறிந்தேனேன்னு. முக்காலமும் தெரியும், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். அதான் இப்போ சிலர் இறந்த காலத்தையும் சொல்லுவாங்க, நிகழ்ந்த காலத்தையும் சொல்லுவாங்க, எதிர்காலத்தையும் சொல்லுவாங்க. முக்காலமும் அறிந்தவர் தான் வள்ளல் பெருமான். முக்காலமும் அறிந்தவர். அப்ப அந்த குண்டலியானது மேலே ஏறினால், குண்டலியானது மேலே ஏறினால் அதுக்கு தேவைப்படக்கூடிய குணமானது ரஜோகுணம், தாமச குணம், சத்துவ குணம் அப்படின்னு சொல்றாரு. ரஜோகுணம் இருந்தால் இது வந்து ஏறாதுன்றார். என்ன சொல்றாரு? ரஜோகுணம் இருந்தால் இந்த குண்டலி மேலே ஏறாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தாமச குணம், ரஜோகுணன்றது கோபம், அதிகமான கோபம், டென்ஷன்,
எந்த நேரமும் வந்து கோபத்தாபத்திலே இருப்பாங்க, அடுத்தவங்களை தாக்குவாங்க, பல உயிர்களை கொல்லுவாங்க, பலியிடுவாங்க. ஒரு உயிரை பலியிடுறாங்களே அவங்க வந்து ரஜோகுணம் உள்ளவங்க தான் பலியிடுவாங்க. அதாவது ஒரு உயிர்னு இறக்கப்படாத பலியிடுறாங்கன்னு சொன்னால் அந்த பலி யார் இடுவாங்கன்னு சொன்னால் சத்துவ குணம் உள்ளவர்கள் இடமாட்டார்கள். சத்துவ குணம் உள்ளவர்கள் பலியிட மாட்டார்கள். சத்துவ குணம் உள்ள மிருகங்கள் பலியிடாது, ஒரு உயிரை கொல்லாது. ஒரு உயிரை கொல்லாது எது? முயல், மான், குதிரை, யானை, இதெல்லாம் பாருங்கள் உயிர்களை கொன்று சாப்பிடாது. கொன்று சாப்பிடாதெல்லாம் வந்து சத்துவ குணம் உள்ளது. பயம், பக்தி இருக்கும், பயம் இருக்கும், உயிர் மேலே இறக்கம் இருக்கும். ரஜோகுணம் உள்ளவங்க தான் பலியிடுவார்கள். தாமச குணம் உள்ளவர்கள் நயவஞ்சகமாக பேசுவார்கள். தாமச குணம் உள்ளவர்கள் இப்போ நான் என்னை பார்க்குறாரு, அவர் நல்லவர் வல்லவர் அப்படி சொல்லுவார். அங்கே போய் அவர்கிட்ட அவர் மோசமான ஆளுவார். அப்போ அவங்க யார் சொல்கிறாங்க கேட்டால் ஒருத்தரை இழிவாகவும் அவங்கள பழி சொல்வதும் அவங்கள இழிவுபடுத்துவதும் செய்கிறாங்களா அவங்க வந்து தாமச குணம் அப்படின்றார். ரஜோகுணம் கொல்லும், தாமச குணம் இப்படி அடுத்தவங்க இழிவாக பேசும். சத்துவ குணம் நல்லதே செய்யும், இறைவனையே வழிபடும், இரக்கமே உருவாக இருக்கும், இறக்கப்படுவார்கள், பிறர் மேல் இறக்கப்படுவார்கள். இறக்கப்பட்டு ஏமாறுபவர்களும் உண்டு. ஏன்னா இறக்கமே இதாக இருந்து நிறைய பேர் பொன்பொருள்லாம் கொடுத்து ஏமாற்றுறதும் உண்டு. ஆனால் பாலும் வெண்மை கல்லும் வெண்மைன்னுவாங்க. பாலும் வெள்ளையாக தான் இருக்கும், கல்லும் வெள்ளையாக தான் இருக்கும், சுண்ணாம்புங்க வெள்ளையாக தான் இருக்கும். சுண்ணாம்பு காய்ச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அப்போ மூணுலேயும் மூணு மகத்துவம் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, பாலும் வெண்மை கல்லும் வெண்மை, பாலும் வெண்மை கல்லும் வெண்மை, பருகி பார்த்தால் தெரியும் உண்மை, பருகி பார்த்தால் தெரியும் உண்மை, பாலும் வெண்மை கல்லும் வெண்மை அப்படின்னு. கல்லும் வெள்ளையாக தான் இருக்கும், பாலும் வெள்ளையாக தான் இருக்கும். பாலை சாப்பிட்டா ஒன்றாவது, எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கல்லை சாப்பிட்டா என்ன பண்ணுவான்? சாய்ஞ்சிரும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் சாய்ஞ்சிரும். அப்படியே சுண்ணாம்பு தண்ணியை சாப்பிட்டான்னா நாக்கில் இருந்து குடல் வரைக்கும் சுத்தமாக இருக்கும். அதான் இப்போ பிள்ளைங்கக்கிட்ட சுண்ணாம்பு வச்சுருந்தாங்கன்னா மரம் வச்சுருப்பாங்க, காட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ வெள்ளையாக இருக்குன்னு பால் எடுத்து குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மூணு எதுவும் சொல்கிறேன்னா பாலும் வெள்ளையாக தான் இருக்கும், கல்லும் வெள்ளையாக தான் இருக்கும், சுண்ணாம்பு தண்ணி வெள்ளையாக தான் இருக்கும். அதுபோல் குணங்கள் மூணு. அந்த மூணு குணங்களில் சத்துவ குணம் உள்ளவங்க தான் சாதி இந்த காய்கறிகளை உண்பார்கள், கனிகளை சாப்பிடுவார்கள், மாமிசத்தை தொடமாட்டார்கள். அவர்களுக்கு சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்றானால், ஒன்று சேர்ந்தால், சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்று சேர்ந்தால் சுழிமணியில் அக்கினியாகும். சுழிமணியில் அக்கினியாகும். யாருக்கு? சத்துவ குணம் உடையவர்களுக்கு சுழிமணியில் அக்னியாகும். கலையும் சந்திரகலையும் நாம் ஒன்று சேர்த்தால், ஒன்று சேர்ப்பதுன்னா இரண்டு மூக்கால் இருக்குது. தனித்தனியாக இருக்கிறோம், ரெண்டு மூக்கால் வந்து அப்படி இன்னொன்று ரெண்டு மூக்கால் இருக்கும்போது அது உள்ள நம்ம உள்நாக்கு மேலேறி அங்கேருந்து ஒரு ஊசி மன வாசல் வழியாக மேலே சென்று மூலாதாரத்துக்கு போகும், முதுகு தண்டு வழியாக. அப்போ இந்த சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்று சேர்ந்தால் அக்னி ஆகும். அந்த அக்னி வந்து மூலாதாரத்துக்கு போகும். மூலாதாரத்துக்கு போயிட்டு அங்கே குண்டலியை எழுப்பும். இந்த சூடானது குண்டலி எழும்பி மேலே வரும். அப்பொழுது கூர்மன் கதவை சாத்துவானாம். எப்படி சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்று சேர்ந்து அக்னியாக மாறுகின்ற பொழுது கூர்மன் கதவை சாத்துவான். அதெல்லாம் சொல்லுவார், இந்த கதவை சாத்து ரெட்டை தாப்பாலை போடு, இந்த கதவை சாத்து ரெட்டை தாப்பாலை போடு அப்படின்னு வரும். என்ன சொல்றாரு? அந்த மூலாதாரத்தில் அந்த கதவை சாத்துனா கூர்மன் சாத்திடுவானா? அவனே கூர்மன் கதவை மூடுவான் அப்படின்றார். அங்கே ரெட்டை தாப்பாலை போடுன்றார் வல்லல் பெருமான்.
அப்போ என்ன செய்வானா, குபேரன் சுழிமணியில் வருவானா. குபேரன் தான் இப்போ வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு யாருக்கு அக்னி கலை வந்து மேலே ஏறி வந்துடுதுன்னு சொன்னால் குபேரன் அவங்க சொல்வது, அவங்க வந்து கோயில் கட்டுறது, மக்களுக்கு உதவி செய்யுது, எல்லாமே வருமா அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தனக்குன்னு செய்யலை, பிறருக்காக செய்கிறாங்க. குபேரன் சுழிமணியில் வந்துடுவானா, இங்கே வந்துடுவானா குபேரன் சுழிமணியில் இருக்கும். அப்போ 6 ஆதாரமும் பஞ்சபூதமும் ஒன்று சேர்ந்து நிற்குமா, அவங்களும் வந்து பணி செய்ய வந்துடுவாங்க குபேரன் கூட. அப்போ குபேரன் சுழிமணியில் ஏறவும் சுழிமணிக்கு வந்துடுவாராம். 6 ஆதாரமும் பஞ்சபூதமும் நமக்கு அது வந்து சேவை செய்யுமா. என்னை தாயானவள் தொட்டிலிட்டு தாளாட்டினால், இந்த தாளாட்டுறாளாம், இந்த சொல்கிறார், என்னை தாயானவள் தொட்டிலிட்டு தாளாட்டினால் நானும் வன்னி நதிக்கரையில் குளித்து உறங்கினேன். வன்னி நதிக்கரையில் உறங்கினேன். தொட்டிலிட்டு தாயானவள் வாளாம்பிகை தாளாட்டுறாளாம், மனோன்மணின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலையும் மனோன்மணியும் ஒன்று சேர்ந்துட்டா வாளாம்பிகைன்னு சொல்லுவாங்க. அவங்க வன்னி நதிக்கரையில் தாளாட்டுறாங்களாம். வன்னி நதிக்கரைனா இந்த வாக்கு இருக்கு, இது நேராக வந்து ஒரு அமுதமானது கொடுது. அங்கே அக்னி காலை உண்டாகி போச்சு. வாளாம்பிகை வந்துட்டாங்க, மனோன்மணி குண்டலி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, முக்கர்த்தாக்கள். அப்போ அங்கே வன்னி நதிக்கரையிலே என்னை தாளாட்டினா. அவன் எப்படி பாட்டு பாடினான்னா, வன்னின்னா நெருப்பு, அக்னி. அந்த அக்னியில் நம்ம உயிரானது அங்கே தாளாட்டப்படுதான். அப்போ அவங்க அந்த தாளாட்டு பாடுறாங்களாம். அந்த அம்மா தாளாட்டு பாடினாலாம், ஆராரோ நீ யாரோ, ஆராரோ ஆரிராரோ, நீ யாரோ நானாரோ, ஆராரோ ஆரிராரோ, நீ யாரோ நானாரோ அப்படின்னு நான் தாளாட்டினாங்களாம். யாரு? அந்த வாளாம்பிகை, மனோன்மணி, எப்படி வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். அப்போ மனோன்மணியும் குண்டலியும் ஒன்று சேர்ந்தால் அங்கே அக்னிகை சோலையில் என்னை தாளாட்டினாங்க. அங்கே தான் நம்ம உயிரானது இருக்கு, தாளாட்டினாங்க. இது யாருக்கு கேட்டால் பஞ்சபூதங்களையும் 6 ஆதாரங்களையும் சரியாக ஒன்று சேர்த்தால் அவங்க எப்படி இருக்கணும், சத்வீக குணமுள்ளவர்களாக இருக்கணும், இரக்கமே வடிவமாக இருக்க வேண்டும், பிறர் உயிர் மேலே இறக்கப்பட வேண்டும், பிற உயிரை காப்பாற்றுவதற்கு இறக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அதனாலே எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் கற்றது கையளவும். ஆனால் நான் கடுகளவு கூட கற்றுக்கல, ஒரு கடுக்கில் அரை கடுகளவு தான் கற்றுக்கொண்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டு